தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 2, இறை திருவசனம் 5. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். 2025 ஆண்டின் மே மாதத்தின் 3வது நாளில் நாம் இருக்கின்றோம். அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நாம் குடும்பமாக பங்கு அளவிலும் இன்னும் அன்பிய அளவிலும் குடும்ப அளவிலும் திரு ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு புகழ் மாலை சாற்றி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் முதல் சனிக்கிழமையாகிய இந்த இரவு வேளையில் அன்னையினை நாம் புகழ இருக்கின்றோம். அன்னை நமக்கு எல்லாமுமாக இருந்திருக்கின்றாள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை தேற்றி இருக்கின்றாள். தன் மகனிடம் நமக்காக பரிந்துரை செய்திருக்கின்றாள். அன்னையின் பரிந்துரை நம் குடும்பத்திற்கும் நமக்கும் தனிப்பட்ட வாழ்விற்கும் இன்னும் பங்கு அளவிலும் கிராம அளவிலும் எத்தனையோ நன்மைகளை வாரி வாரி அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் அன்னையை புகழ்வோம், போற்றுவோம், அன்னைக்கு நன்றி கூறுவோம். அன்னையின் பரிந்துரையை நாடி தொடர்ந்து அன்னையானவள் தனது மடியின் கீழ், சட்டையின் கீழ், தனது அரவணைப்பில் நம் அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் பாதுகாக்க அருள் வேண்டி அன்னையின் பாதத்தில் இந்த இரவை அர்ப்பணித்து அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோலா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, புவியிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாமெல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாமெல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோலா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. பெண்களுள் பேறு பெற்றவளாய் ஜென்ம பாவமின்றி பிறந்த எங்கள் அன்பு தாயே, உலகனைத்தையும் அரவணைப்பவளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். தாய் சேய் என்ற உறவோடு எம்மை அரவணைக்கின்ற அன்பு தாயே, இரக்கமுள்ள கன்னிகையே, ஞானத்திற்கு உறைவிடமானவளே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமானவளே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே, உம்மை புகழுகின்ற இந்த வணக்க மாதத்திலே, இந்த முதல் சனிக்கிழமையின் இரவு வேளையில் உம்மை நாங்கள் போற்ற என்ன தவம் செய்தோம் தாயே. உம் மலரடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். உம் பரிந்துரை எந்நாளும் எமக்கு தேவை என்று உணர்கிறோம் தாயே. சிறப்பாக எம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் எமக்கு வழிகாட்டியாய் இருப்பவளே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவலாய் இருந்து எமக்காக உம் திருமைந்தனிடம் பரிந்துரைப்பவளே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மிடம் வந்து ஜெபிக்கும் பொழுது
அவர் உமக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மகன் வழியாக அவர் என்ன வலியுறுத்துகிறாரோ அதை செய் என்று எங்கள் உள்ளத்தில் நீர் பேசுகின்ற வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்று கபிரியேல் தூதர் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாக்குரைத்த போது சொற்படியே நிகழட்டும் என்று அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு இறை விருப்பத்திற்கு கையளித்த உமது நல்ல பண்பை எங்களது வாழ்வாக்க நீர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீரே தாயே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆம் தாயே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதனை நாங்கள் உள்ளூர உணர்ந்திருக்கின்றோம், அதையே நம்புகின்றோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தீவினைகள் எங்களை சுட்டரித்தாலும், எத்தனை சவால்களை நாங்கள் சந்திக்க நேரிடும், கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமா தாயே, இதனை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அவர் உமக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று எமக்கு வாக்குரைத்திருக்கின்றீர். அத்தனைக்காகவும் நன்றி தாயே. மலரடியில் ஒரே குடும்பமாக இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் தாயே. ஆரோக்கிய மாதா, பணிமய மாதா, பரலோக மாதா, முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா, கார்மேல் மாதா, காணிக்கை மாதா, அதிசயம் செய்கின்ற மின்னல் மாதா, அற்புதம் செய்கின்ற அதிசய தாய் என்று பல்வேறு பெயர்களால், லூர்து கெபியில் தோன்றிய லூர்து தாய், பாத்திமாவில் தோன்றிய பாத்திமாய் தாய், அமல உற்பவ தாய் என பல்வேறு லட்சக்கணக்கான பெயர்களில் நாங்கள் உம்மை அழைக்க பேறு பெற்றோமே தாயே. அத்தகைய பேற்றுக்கு உரிய எம் தாயே, இந்த வேளையிலும் உம்மை புகழ்ந்து நன்றி கூறி திருவடியில் இந்த அகிலத்தை தொடர்ந்து பாதுகாத்திட இந்த நாளை முன்குறித்த அன்பு தாயே, திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம். இதோ மலர்களாகிய எங்களை நீர் ஏற்றருள்வீராக. எங்கள் குடும்பங்களையும் எங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு ஏக்கங்களையும், இந்த இரவு வேளையிலே பயணம் செய்பவர்களையும், இந்த இரவு வேளையிலே மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வருபவர்களையும், இந்த இரவு வேளையிலே சுகப்பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், இந்த இரவு வேளையிலே பயணத்திலே ஓட்டுநராக வழி நடத்துனராக இருப்பவர்களையும், மீன்பிடி தொழிலுக்கு சென்று கொண்டு இருப்பவர்களையும், இன்னும் இந்த இரவு வேளையிலே ஓய்வுக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் தருகின்றோம். திருமகனிடம் எமக்காக பரிந்துரைத்து எங்களுக்கு அருளை ஆற்றலை தருவாய் என்று நம்பி எம்மை பாதம் அர்ப்பணிக்கிறோம் தாயே. எம்மை ஆசிர்வதியும் தாயே. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.